இந்த ஆஸ்ட்ரஸ்ம சம்மந்தமா நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அது நேரம் ஆஸ்ட்ரஸ்ம பயனாளர்கள் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விதமான தொகையும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது தொடர்பான வீடியோவும் மிக விரைவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறது காத்திருக்கிறோம். இந்த நிலையில் அஸ்விஸ்ம சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறப்போ புதுப்பிக்கப்பட்ட மற்றும் துல்லியமான தரவு கட்டமைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லி உலக வங்கியோட பிரதிநிதிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் சர்வதேச அனுபவத்தை வழங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவோட உறுப்பினர்கள், பொருளாதார அபிவிருத்தி அப்புறமா சர்வதேச உறவுகள் சம்பந்தமான துறைசார் மேற்பார்வை குழு உறுப்பினர்கள், இவங்க எல்லாமே சேர்ந்து, அப்புறமா பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலவங்க, உலக வங்கியோட பிரதிநிதிகள், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சோட அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே இடையில கடந்த 22ஆம் திகதி பாராளுமன்றத்துல ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்குது. அதாவது அஸ்வஸ்ம திட்டம் சம்பந்தமான ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்குது. இந்த கூட்டத்துல தான் இவங்க இப்படியான விஷயத்த வலியுறுத்தி இருக்கிறாங்க. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, அப்புறமா சமூக வலுவூட்டல் அமைச்சர், அதாவது கலாநிதி உபாலி பன்னிலகே, அப்புறம் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்திரா, இவங்க எல்லாமே அந்த கலந்துரையாடல பங்கு பெற்றிருக்கிறாங்க. சோ இவங்களோட பங்கு பெற்றல நடைபெற்ற இந்த கூட்டத்துல தான் உலக வங்கியோட சமூக பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் பிரான்சிஸ்கா லமன்னா, அப்புறமா சிரேஷ்ட பாதுகாப்பு நிபுணர் ஸ்ரீனிவாஸ் வரதன், இவங்களும் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. சமூக பாதுகாப்புக்கான தரவுத்தளத்தை உருவாக்குறதன் மூலமா உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அப்புறமா பாதிக்கப்படக்கூடிய தனிநபர்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு அப்படியான குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அப்படியான குடும்பங்களை அடையாளம் காண்றதுக்கு எங்களால முடியும் அப்படின்ற மாதிரி உலக வங்கியோட பிரதிநிதிகள் சொல்லி இருக்கிறாங்க. பிரஜைகளோட தகவல்களை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்துல அப்படியே உள்ளிடுறது, அதாவது அதை பதிவு செய்யறதன் மூலமா அவங்கள அஸ்வஸ்ம அப்படி இல்லாட்டிக்கு மற்ற தொடர்புடைய சலுகைகளுக்கு தகுதியுடையவர்களா மாத்தணும் அப்படிங்கிறதும், நாங்க கொடுக்குற அந்த தரவுகள் இருக்குது இல்லையா, சோ அந்த தரவுகள் வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா அதை சரி பார்க்க முடியும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நாங்க கொடுக்குற, அதாவது எங்ககிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து கொண்டுட்டு போறாங்க இல்லையா, அவங்க கொண்டு போய் கொடுக்குற அந்த தரவுகளை வச்சுதான் இது உண்மையா பொய்யான்னு சரி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும், அப்படி சரி பார்க்கப்பட்ட அந்த தரவுகளை வச்சு தொடர்புடைய சலுகைகளை துல்லியமா அடையாளம் காண முடியும் அப்படின்னு அந்த குழு வலியுறுத்தி இருக்குது. சோ எங்க கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு போறவங்க எப்படியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் இந்த குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குதா இல்லையா அப்படிங்கறத சரிபில பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நாங்க கொண்டு போய் உட்சேர்க்கலாம் அப்படிங்கறத அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. சோ இப்படியான சமூக பாதுகாப்பு அமைப்பு ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய உற்பத்தி, முதலீடு அப்படிங்கிற மாதிரியும், சோ தரவுத்தளத்தை புதுப்பிக்க வேண்டிய அவசியத்தையும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அஸ்வஸ்ம சலுகைகளை வழங்குறதுல நடைமுறை சிக்கல் சம்பந்தமா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த நடைமுறையா அஸ்வஸ்மா சிலவங்களுக்கு போய் சேரல, அதுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இது அடிப்படையில என்ன பண்ண போறாங்கன்னா, கிராம ரீதியா அமைக்கப்படக்கூடிய குழுக்கள் மூலமா அஸ்வஸ்ம பயனாளிகளை தேர்ந்தெடுத்து சம்பந்தப்பட்ட கிராமத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அஸ்வஸ்ம பயனாளிகளோட பெயர்களை காட்டுறதன் மூலமா வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உறுப்பினர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிராம குழுவுக்கும் அடிப்படையில ஒருத்தவங்களை நியமிச்சு, சோ அது கிராம சேவகரா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஜிஎஸ் ஆபீஸ்க்கு சம்பந்தப்பட்ட டிஎஸ் ஆபீசர்ஸா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஆட்களை வச்சு இது செய்யறது போல இங்க அஸ்வஸ்ம திட்டத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம அலுவலர்கள் இந்த திட்டம் சம்பந்தமா போதுமான தகவல்கள் இல்லாதனால சில தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட வகிபாகம் சம்பந்தமா முறையான தெளிவுபடுத்தல்களை வழங்குறதன் மூலமா இந்த திட்டத்தை வெற்றிகரமா நடைமுறைப்படுத்த நாங்க ஒத்துழைப்பு வழங்கி வரதாவும் அந்த அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உலக வங்கியோட ஆலோசகர் ஷாலிகா சுபசிங்க, அதுக்கு பிறகு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அதிகாரிகள் எல்லாமே
எந்த கலந்துரையாடல்ல வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. சோ இப்படி அவங்க மூலமா பேசப்பட்ட இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இதுக்கு மிக விரைவில் எப்ப தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் நாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அஸ்வஸ்ம கிடைக்காத சொந்தங்கள், ஏராளமான சொந்தங்கள் இருக்கிறாங்க.